ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹிந்துஜாஸ் புக். உங்களுக்கு திடீர்னு கேக் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கா? கட்டண 10 நிமிஷத்தில் செம்ம டேஸ்டியான கேக் வீட்லேயே செஞ்சிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கூடவே 6 ஸ்பூன் அளவில் சர்க்கரை, அரை மூடி வெண்ணிலா எசன்ஸ். வெண்ணிலாக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த எசன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் குக்கிங் ஆயில், 3 ஸ்பூன் பால். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணதும் மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 3/4 கப் அளவு கோதுமை மாவு, கோதுமைக்கு பதிலாக மைதா கூட பயன்படுத்திக்கலாம். 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் ஈனோ பவுடர். ஈனோ இல்லைன்னா ஆப்போ சோடா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு. இதில் மிக்ஸில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுருங்க. சப்போஸ் பத்தலைன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இன்னொரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 1/4 பார்ட்டிஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. டைரி மில்க் சாக்லேட்டோ இல்லை உங்கள்கிட்ட எந்த சாக்லேட் இருக்கோ அதை எடுத்து மெல்ட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுவும் அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ குக்கர் தட்டு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு தடவி எடுத்துக்கலாம். அப்போது தான் கேக் ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போது 1 ஸ்பூன் ஒயிட் பேட்டரும் 1 ஸ்பூன் சாக்லேட் பேட்டரும் மாற்றி மாற்றி இட்லி தட்டில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டிசைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இட்லி குக்கரில் வச்சு ஒரு 5 to 8 நிமிஷம் வேக விட்டுறலாம். இது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். செம்மையாக எம்மியான கேக் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல? இப்போது இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு குத்தி பாருங்கள். அப்போ தான் உள்ளே வெந்திருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இட்லி தட்டிலையும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கேக் வெந்து வந்திருக்கு. செம்ம டேஸ்டியான சாஃப்டான கேக் சிம்பிளாக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இதுக்காக பேக்கரிலையோ இல்லை கடையிலையோ போய் வாங்க வேணாம். இந்த கேக்கை கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.